டாஸ்மாக் விவகாரத்தில், முறைகேடு வழக்கு விவகாரத்தில் எஃப்ஐஆர் வெளியாகி இருக்கு. இதில் யார் யார் மேலெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதை பற்றின முக்கிய செய்தியை தான் நம்ம பார்க்குறோம். இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கு முதல் தகவல் அறிக்கையில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, முன்னாள் டாஸ்மாகுடைய எம்டி விசாகன் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாகுடைய முதுநிலை மண்டல மேலாளர் ரமாதுரை முருகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. முதுநிலை மண்டல மேலாளரான பன்னீர்செல்வம் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய உதவியாளர் பாஸ்கர் இவர் மீதுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரத்தீஷ் ராஜ், கார்த்தி உள்ளிட்டோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. டாஸ்மாக் கடைகளில் திடீரென வருமானம் குறைந்ததாக புகார் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் மூடப்பட்டதாக கூறப்படக்கூடிய அந்த 284 பார்களில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் சோலமன் இணைகிறார். சோலமன், இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் எஃப்ஐஆர் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் யார் யார் மேலெல்லாம் வழக்கு பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட நிறைய பேர் மீது இந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குங்கிறத பார்க்குறோம். முழு விவரங்கள் என்ன? டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இன்று காலை முதலே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட 41 இடங்கள்ல சோதனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கினோட முதல் தகவல் அறிக்கையானது தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த தகவல் அறிக்கையில பல்வேறு தகவல்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையால பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மொத்தம் 7 நபர்கள் மீது இதுல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது முன்னாள் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி, அதே போன்று முன்னாள் டாஸ்மாக் எம்டி விசாகன், அதே போன்று முன்னாள் டாஸ்மாக் மண்டல மேலாளர் ராமதுரை முருகன், அதே போன்று முன்னாள் டாஸ்மாக் மண்டல மேலாளர் பன்னீர்செல்வம், செந்தில் பாலாஜியோட பிஏவான பாஸ்கர், ரத்தேஷ் ராஜ் அமைச்சரோட நெருங்கிய கூட்டாளி எனவும், அதே போன்று நெருங்கிய கூட்டாளியாக இருந்த கார்த்திக் என மொத்தம் 7 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறையால். குறிப்பாக பல்வேறு தகவல்களின் காரணமாகத்தான் இவர்கள் அந்த குற்றச்சாட்டை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வைத்திருக்கிறார்கள். அதாவது கோவை, ஈரோடு, நீலகிரி, திருப்பூர், நாமக்கல், கரூர் ஆகிய இடங்கள்ல டாஸ்மாக் டெண்டர் ஒதுக்கீடுல முறைகேடு நடந்திருப்பதாகவும், குறிப்பாக உரிமம் புதுப்பிக்கப்படாத பார்களும் இயங்கி அரசுக்கு பல கோடி ரூபாய் வரை வருமானத்தை இழப்பீடு ஏற்படுத்தி இருப்பதாகவும் குற்றஞ்சாட்டு இருக்குது. அதிலும் டாஸ்மாகோட டிரான்ஸ்போர்ட் டெண்டர்கள்ல பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும், குறிப்பாக தனியார் நிறுவனத்திற்கு முறைகேடாக ஒப்பந்தங்கள் வழங்கி இருப்பதாகவும் முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறது. பழைய மதுபான பாட்டில்கள்ல கொள்முதல், அதே போன்று அதிகாரிகளோட இடமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள்ல இவர்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை ஏற்கனவே இந்த டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து குற்றஞ்சாட்டி இருக்கக்கூடிய நிலையில அந்த விவரங்களை அடிப்படையாக வைத்துத்தான் லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கு பதிவு செய்து சோதனை மேற்கொண்டு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. இதே போன்று மொத்தம் பார் ஓனர்களோட விதிமுறைகளை பின்பற்றாமல் அதிகாரிகளுடன் சேர்ந்து மொத்தம் 17.27 கோடி ரூபாய் வரை முறைகேடு ஏற்படுத்தி இருப்பதாகவும், மூடப்பட்டதாக கூறப்படக்கூடிய 284 பார்ல சட்டவிரோதமாக மீண்டும் இயங்கி வந்ததாகவும் இவர்கள் தரப்புல குற்றஞ்சாட்டி இருக்கிறார்கள். இதனால மொத்தமாக அரசுக்கு 32.81 கோடி ரூபாய் வரை இழப்பை ஏற்படுத்தி இருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல குற்றம் சாட்டியிருக்காங்க. அதே போன்று இந்த கரூர் கேங் கட்சி நிதி என்ற பெயர்ல தொடர்ச்சியாக பார் உரிமையாளரிடம் இருந்து வசூல் வேட்டை நடத்தி இருப்பதாகவும், குறிப்பாக வேண்டியவர்களுக்கு மட்டுமே இந்த பார்களை அதிகாரிகள் மூலமாக டெண்டர் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 100 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த டாஸ்மாக்ல டிரான்ஸ்போர்ட் ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதுல முறைகேடு நடந்திருப்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தொடர்ச்சியாக இவர்களோட எஃப்ஐஆர்ல தகவலானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரத்தீஷ் ராஜ் என்ற சண்முகவேல் என்பவராக செயல்பட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜியோட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட உத்தரவுப்படிதான் விசாகன் இயக்கியதாகவும் கூறப்படுகிறது. மது பிராண்டுகளுக்கு ஒப்புதல், அதே போன்று பார் லைசன்ஸ் டெண்டர் முறைகேடு, டிஆர்ஓ நிலைய அதிகாரிகள் மாற்றல் போன்றவற்றில் நேரடியாக தலையிட்டதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை வெளியிட்டுள்ள இந்த முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே போன்று பல்வேறு மோசடிகள், அதாவது 2021 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரை டாஸ்மாக் கடைகள்ல ஃபாரின் லிக்வருக்கு 500 ரூபாயும்
மற்ற பிராண்டுகளுக்கு 10 முதல் 100 ரூபாய் வரையும் எம்ஆர்பிக்கு மேல் கூடுதலாக வசூலிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று பார்ட்டி ஃபண்ட் வசூலிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. அரசியல்வாதிகள் பார் உரிமையாளர்களும் பார்ட்டிஸ் ஃபண்ட் என்ற முறையில வசூலிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர்கள் மீது தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிட இருக்கிறது. அதே போன்று பழைய பாட்டில் சப்ளையர்கள் போலியான பில்களை போட்டு காசு எடுத்து அதை டிஸ்டிலரி நிறுவனங்களுக்கு திருப்பி கொடுத்துள்ளதாகவும், அந்த காசை டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு கிக்பேக்காக கொடுத்து சப்ளை ஆர்டர் வாங்கியதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2020 21 முதலையும் அதே போன்று 21 22 வரை GLR ஹோல்டிங்ஸ் நியா இன்டர்நேஷனல் நிறுவனங்கள் சுமார் 23.27 கோடி ரூபாய் கொடுத்துள்ளதாகவும், அது SFL மூலமாக பல்வேறு முறைகேடு நடந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது மொத்த வழக்கினோட மொத்த விவரங்களையும் முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிட்டுள்ள நிலையில இது தொடர்பான ஒரு சோதனையை தான் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு தற்போது அவரிடம் 3.5 மணி நேரமாக விசாரணை நடத்தி அவர்களிடம் பல்வேறு தகவல்களை பெற்றனர். இந்த நிலையில இந்த சோதனையானது தொடர்ச்சியாக லஞ்ச ஒழிப்புத்துறையால மேற்கொண்டு வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். அடுத்த ஒரு முக்கிய செய்தி என்னவென்று பார்ப்போம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.